நான் சின்ன பையனா இருக்கப்ப எனக்கு பட்டம் விடுறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ வெல்கம் டு டே 4 ஆஃப் ஃபுல்ஃபில்லிங் மை சைல்ட்ஹுட் விஷஸ் இன் 15 டேஸ் சேலஞ்ச். நம்ம எல்லாரும் சின்ன வயசுல எதை பத்தியும் கவலைப்படாம ஜாலியா நமக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணிட்டு விளையாண்டுட்டு இருந்திருப்போம். பட் அடல்ட்ஹுட்டுக்குள்ள வந்த அப்புறம் ஜாப், ஃபேமிலி, ப்ரொமோஷன், இன்கம், இஎம்ஐன்னு இதை சுத்தியே ஸ்டக் ஆகிடும். இதை தடுக்க நமக்கு ஒரு பேலன்ஸ் வேணும், பட்டத்தை தாங்குற அந்த நூல் கயிறு மாதிரி. அதனால எனக்கு என்னோட இன்னர் சைல்டு கூட திரும்பவும் ஒரு கனெக்ஷன் வேணும்னு நினைச்சேன். ஸோ பட்டம் விடுறதான் என்னோட சைல்ட்ஹுட்ல மோஸ்ட் ஃபேவரட் திங்காவே இருந்திருக்குது. அதனால பல வருஷம் கழிச்சு நானாவே ஓனா ஒரு பட்டத்தை ரெடி பண்ணேன். பட் அதை பறக்க வைக்க என்னால முடியல, காத்து சுத்தமாவே அடிக்கல. அதனால நான் என்ன பண்ணேன்னா, எங்க காத்து அதிகமா இருக்குதோ அந்த இடத்துல போய் பட்டத்தை விட ட்ரை பண்ணேன். கெஸ் வாட், இந்த தடவை பட்டம் பக்கத்துல பறக்கல, எங்கேயோ பறந்துருச்சு. இதுல இருந்து நான் கத்துக்கிட்டது என்னன்னா, காத்து எங்க அடிக்குதோ அங்கதான் பட்டம் பறக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எங்க ரெஸ்பெக்ட் இருக்குதோ அங்கதான் உங்களுக்கான வேல்யூ கிடைக்கும். ஸோ ஆல்வேஸ் சூஸ் யுவர் சரௌண்டிங்ஸ் வைஸ்லி அப்படிங்கறதா இந்த பட்ட விடுற எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கத்து கொடுத்தது. ஸோ மற்றவங்க என்ன ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சுற்றி புலம்பிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணிட்டு இதே மாதிரி மோர் கண்டென்ட்ஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. டே 5ல பார்க்கலாம். பர்டா பாய்.